ஆனால் இப்போ வந்து அண்ணன் வீட்டு விட்டே வெளியே வர மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அவர் சிஎம் ஆனா கூட வந்து அவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு, எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு ஆர்வமாக காத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்கு கதவை திறந்து கூட பார்க்க மாட்டாரு, அவர் வீட்டு கேட்டை திறந்து கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனை பத்தி பாசிட்டிவா பேசின எல்லா மூத்த பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து இந்த ஒரு மாசம் விஜயனை வந்து சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம பசங்க என்ன நினைப்பாங்க, 200 ரூபா வாங்கிட்டாங்க, டிஎம்கேயோட கைக்கூலி அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் விஜயனும் பண்றாங்க, டிவிக்கையும் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க பேசுறதை பார்க்கும்போது கோவம்லாம் வராது. என்னப்பா நம்ம டிவிக்கை பத்தி இப்படி பேசுற, என்னப்பா தளபதி விஜயனை பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கோவமே வராது. கரெக்டா பாயிண்டோட பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு ஆமா விஜயன் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல, விஜயனை வெளியே வரல, டிவிக்கில் உள்ளவங்களும் இப்படி தானே பண்றாங்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆமா அப்படிதான் இருக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு பொய்லாம் சொல்லலை, விஜயனை வந்து டவுன் பண்றதுக்காண்டி நெகட்டிவ் தாட்லாம் வந்து பரப்பல, இருக்கிற ஃபேக்டை இருக்கிற உண்மையை அப்படியே சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். ஏன்னு தெரியல, விஜயனை வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயனுக்கு வந்து அரசியல் வந்து செட் ஆகலாம்னு எனக்கும் தோணுது. சரிங்களா, 234 தொகுதியிலையும் வந்து ஆளுங்களை வந்து நிப்பாட்டி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் தான், ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு வந்து அண்ணன் சினிமாலே இருக்கிறது பெஸ்ட். எனக்கு என்ன கேட்டால் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணன் தோத்துட்டாங்கன்னா சினிமாவுக்கு வந்து கம்பேக் கொடுத்து வருஷம் வருஷம் ஒரு படம் கொடுத்தாலே போதும், அதுவே போதும்.